ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அட் த ஏஜ் ஆஃப் 6 வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் அப்படின்னு ஒரு சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸு. எந்த கீவேர்ட்ஸ்லாம் இதில் வந்து சிம்பிள் சென்டென்ஸுக்கு என்ன கீவேர்ட்ஸு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன கீவேர்ட்ஸு, காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு என்ன கீவேர்ட்ஸு, அந்த மாதிரியெல்லாம் எதில் இந்த மாடலில் வராது ஃப்ரெண்ட்ஸு. இது சும்மா அட் த ஏஜ் ஆஃப் 6 வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸு. அதை தான் எடுத்து அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி இதை ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி நீங்கள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் மாற்றி எழுதுவீங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அட் த ஏஜ் ஆஃப் 6 வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்? 6 வயது வர்ஷா இசை கற்க ஆரம்பித்தாள் அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமான மீனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குது. சரி, இப்போ இந்த அடுத்தது இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு இருக்குது. இதை வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக எழுதுறதுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை மாற்றணுன்னா இதுக்கு என்ன பண்ணணும்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு ஏதோ ஒரு சப்பார்டினேட் கன்ஜெக்ஷனு ஃபஸ்ட்டு போடணும். அப்போது இந்த அட் த ஏஜ் ஆஃப் 6ன்ற பிரேஸை பார்த்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. விச்சு எந்த, வாட்டுனா எங்கே, என்ன, வேர்னா எங்கே, ஒய்னா ஏன், என்னன்னா எப்பொழுது. அட் த ஏஜ் ஆஃப் 6 வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். எப்பொழுது வர்ஷா இசை கற்க ஆரம்பித்தாள். அப்போ எப்பொழுதுன்ற கொஸ்டின் வேர்டு தான் வந்து இந்த அட் த ஏஜ் ஆஃப் 6 அப்படின்ற பிரேஸை பார்த்து நம்மளுக்கு கேட்டால் கரெக்டாக சூட்டபுளாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸு. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த வெண்ணை வந்து நம்ம சப்பார்டினேட் கன்ஜெக்ஷனாக போட்டுக்கிறோம். வெண்ணை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோங்கம்மா. சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும், சப்ஜெக்ட் போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த அட் த ஏஜ் ஆஃப் 6 இந்த பிரேஸை பார்த்து கண்டிப்பாக நம்ம அதில் ஒன்றும் சப்ஜெக்ட் வரல ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. அந்த மெயின் கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்டையே வந்து எடுத்து நம்ம சப்ஜெக்ட் இந்த சப்பார்டினேட் கிளாஸ் தானே இப்போ எழுத போகிறோம். அந்த வென் பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிற மெயின் கிளாஸில் இருக்கிற வர்ஷான்ற சப்ஜெக்டையே எடுத்து போட்டுக்கிறோம். அப்போ எப்படி வருது? வென் வர்ஷான்னு வருதுங்களா? சரி, அடுத்தது இப்படி ஒரு மெத்தடு. இல்லைன்னா வந்து அந்த இப்போ அட் த ஏஜ் ஆஃப் 6 அந்த பிரேஸில் வந்து நான் ஃபைனைட் வெர்ப் இருந்தால் அந்த நான் ஃபைனைட் வெர்பில் பார்த்து அதில் டூயர் ஆஃப் த ஆக்ஷன் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு மாடல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம இதுக்கு முன்னே வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்கள். அப்படியும் சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். இதில் வந்து அந்த நான் ஃபைனைட் வெர்பு எதுவும் இல்லை. அதனால் அந்த மாடலில் நம்ம சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற மெயின் கிளாஸ்லேருந்தே சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். இப்போ அடுத்தது இப்போ வெர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, அட் த ஏஜ் ஆஃப் 6 இந்த பிரேஸில் வெர்பு இல்லை. அதனால் என்ன பண்ணால் பி வெர்பையே வெர்பை நம்ம போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ என்னென்ன பி வெர்பு நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? இங்கிலீஷில் பி வெர்பு என்னென்ன இருக்குது? ஆமு, ஈஸ், ஆறு ப்ரெசன்டென்ஸு, வாசு வேறு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இங்கே மெயின் கிளாஸில் ஸ்டார்டட் என்ற பாஸ்ட் டென்ஸ் ஃபைனைட் வெர்பு இருப்பதால் நம்ம வந்து வாஸ் வேறு இந்த 2 வி வெர்பில் ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ வர்ஷா அந்த பக்கத்தில் பாருங்கள், இந்த வென் பக்கத்தில் என்ன போட்டுக்கிறோம்? வர்ஷான்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்குது. அப்போ அந்த சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு வாஸ் வருமா வேறு வருமா? வாஸ் தான் வரும். அப்போ வென் வர்ஷா வாஸ்ன்னு வந்துருச்சுங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா, அதுக்கு இந்த வென் வர்ஷா வாசு பக்கத்தில் 6 years old அப்படின்ற ஒரு நவுன் பிரேஸை எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் கிடைக்குன்னா, வென் வர்ஷா வாஸ் 6 years old, வர்ஷா 6 வயதாக இருந்த பொழுது அப்படின்னு மீனிங் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்மளுக்கு ஒரு சப்பார்டினேட் கிளாஸுக்கு நம்ம எழுதிட்டோமா, அதுக்கு பக்கத்தில் வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் அப்படின்ற ஒரு மெயின் கிளாஸு ஏற்கனவே இருக்குது. அதை எழுதிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? தென் வர்ஷா வாஸ் 6 years old, வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். என்ன அர்த்தம்? வர்ஷா 6 வயதாக இருந்த பொழுது வர்ஷா இசை கேட்க ஆரம்பித்தாள். இப்போ நம்மளுக்கு ஒரு சப்பார்டினேட் கிளாஸு மெயின் கிளாஸு வந்துருச்சிங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதிட்டோமா? இப்போ அடுத்தது காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்கிற கன்ஜெக்ஷன் என்ன? வென்னு. அந்த வெண்ணை அடிச்சு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸு. அடிச்சுட்டு அந்த வென் வர்ஷா வாஸ் 6 years old அது ஒரு மெயின் கிளாஸு, ஒரு வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் இது ஒரு மெயின் கிளாஸு. இது 2க்கு நடுப்பில் அண்டுன்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸு. அண்டுன்னு போட்டு 2ஐயும் எழுதிருங்க. வர்ஷா வாஸ் 6 years old அண்டு வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நடுப்பில் வர அண்டுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சமயத்தில் அப்பொழுது அந்த மாதிரி அர்த்தம் தான் வரும். வர்ஷா வாஸ் 6 years old அண்டு வர்ஷா
ஸ்டார்ட்டாக லேர்னிங் மியூசிக். நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கிடச்சிருச்சிங்களா? என்ன அர்த்தம்? வர்ஷா 6 வயது உடையவளாக இருந்த பொழுது இருந்தால், வர்ஷா 6 வயதாக இருந்தால் அப்பொழுது வர்ஷா இசை கற்க ஆரம்பித்தாள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கிடச்சிருச்சிங்களா? 2 மெயின் கிளாஸ் நடுப்பில் ஒரு கன்ஜெக்ஷன் அண்டுன்னு நம்மளே போட்டுக்கின்னு காம்பவுண்ட் சென்டென்ஸு நம்மளுக்கு 2 மெயின் கிளாஸ் நடுவில் ஒரு கோஆர்டினேட் கண்டிஷனையும் போட்டுக்கின்னு அந்த மாடலில் வந்துடுதுங்களா நம்மளுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கிடச்சிச்சிங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 6 வர்ஷா 6 இயர்ஸ் ஓல்டு அப்படின்ற அந்த ஒரு ப்ரேஸு சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை வச்சு நீங்களாகவே காம்ப்ளெக்ஸு, காம்பவுண்டு எல்லாம் நீங்களாகவே எழுத சொன்னாங்கன்னா, யோசனை பண்ணி எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே எழுத கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.